வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ். எஸ்எல்ஜி நேர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு சரவணகுமரன் ஐஆர்எஸ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் அனைத்து நேர்களுக்கும் வணக்கம். தமிழர் பண்பாடு இதை மையப்படுத்தி பிடிமன் வெளிவருது, உங்களுடைய முதல் நாவல். என்ன பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்க? அதாவது எல்லா எழுத்தாளர்கள், கவிதை எழுதுகிறவங்க, சின்ன கட்டுரை எழுதுகிறவங்க, சிறுகதை எழுதுகிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு படைப்பு எழுதணும்னு ஆசை இருக்கும். அதாவது இலக்கியவாதிகளுக்கு கம்பராமாயணம் மாதிரி பண்ணணும், மகாபாரதம் மாதிரி பண்ணணும், திருக்குறள் மாரி சுருக்கமாக சொல்லலாம், நான் பெருசாக சொல்லணும், நல்லா ஆசைகள் இருக்கும். நம்ம உணர்வுகளை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு அருமையான மீடியம் தான் இந்த எழுத்து. அதை கொஞ்சம் காம்பேக்டாக ஒரு கேரக்டர்ஸ்லாம் கொடுத்து அது ஒரு ஸ்டோரியாக சொல்லும்போது மனசில் ஈஸியாக பதியும். ஒரு பெரிய பெரிய மகாபாரதோட விஷயம், கம்பராமாயண விஷயம்னா பெரிய விஷயங்களை ஒரு அழகான ஸ்டோரியில் சொல்லும்போது அந்த தத்துவங்கள் அப்படியே ஒரு ஈஸியாக போய் மனசில் அது பதியும். ஸோ அது நிறைய பெரிய பெரிய தமிழ் இலக்கியத்துடைய ஆழம் நிறையா டீப்பை விட எவரெஸ்டோட உயர்ந்தது. அதில் ஒரு புள்ளியாக நம்மளும் என்னுடைய எப்பயுமே கருத்து ஒரு தேசியம் தெய்வீகங்கிற கருத்து. அதாவது நம்ம இணைக்கிற நாட்டை நாம் முன்னிலைப்படுத்தணும், நம்ம இணைக்கிற கலாச்சாரத்தை முன்னிலைப்படுத்தணும். அந்த கலாச்சாரத்தில் முக்கியமான பங்கு தெய்வீகத்துக்கு இருக்குது. அப்போ அதை ஒரு புள்ளியாக வச்சு அதை சார்ந்து இந்த நாவல் பிடிமன் வருது. பிடிமன் ஒரு குலதெய்வ வழிபாடு சம்மந்தப்பட்டது. அதாவது குலதெய்வம் இல்லாத யாரும் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும், ஜாதியாக இருந்தாலும், இந்து மதத்துக்குள்ள குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். இந்த குலதெய்வம் பெரும்பாலும் அவங்களுடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த மிகப்பெரிய முன்னோர். 500 வருஷம் இருக்கலாம், 1000 வருஷம் இருக்கலாம், 2000 வருஷம் கூட இருக்கலாம். பூர்வீகம் யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட முன்னோர்களை அவங்க குடும்பத்தோட ஒரு தெய்வமாக ஈக்குவல் டு நம்ம மற்ற தெய்வங்கள், முருகராக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், பெருமாளோட ஈக்குவலாக வச்சு கொண்டு பழக்கம். அவங்கவுங்க குடும்பத்துக்கு அவங்க குலதெய்வம். இது அவங்க ஒவ்வொரு குடும்பங்களும் மைக்ரேட் ஆகும் பொழுது இன்னொரு இடத்துக்கு எதை மறந்தாங்களோ இல்லையோ இதை ஒரு மண்ணை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பிடிமண் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதான் பிடிமண். அப்போ இறைவனை அவங்க எங்கே பார்க்குறாங்க? மண்ணில் பார்க்குறாங்க. அந்த கோயிலிருந்து இந்த மண்ணை எடுத்துகிட்டு போன உடனே அந்த இறைவன் அங்கேயும் இருக்காரு, நம்ம கூட வராரு, புது இடத்துக்கு நம்ம கூட வாழ போகிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கை தான் நான் நிறைய இதில் சொல்கிற மாதிரி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி மைக்ரேஷன் எப்பயுமே குரூப் மைக்ரேஷன் தான். இண்டிவிஜுவல் மைக்ரேஷன் இப்போ தான். நீங்கள் நாகர்கோவிலேருந்து ஒரு பேக் தூக்கிட்டு கிளம்பிடுவீங்க, நான் அருப்போட்லேருந்து ஒரு பேக் தூக்கிட்டு கிளம்பி வந்துடுவேன். ஆனால் அந்த 200 வருஷம் முன்னாடி உங்கள் தாத்தா தனியாக வந்திருக்க மாட்டாங்க. ஒரு 1000 500 பேரை வந்துருப்பாங்க. ஒரு தொழில், ஒரே தொழிலெல்லாம் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அப்படி மொத்தமாக குரூப் மைக்ரேட் ஆகும்போது அவங்க கடவுளும் மைக்ரேட் ஆக வேண்டிய அமைப்பு வரும். என்னுடைய அனுபவத்தில் என்னோட பாட்டி குலதெய்வம் மைக்ரேட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்கு எழுந்த உணர்வு, ஒரு சமூக உணர்வு, ஒரு பக்தி உணர்வு, அவங்களுக்கு அந்த குலதெய்வத்துக்குள்ள இந்த கனெக்ட், அது சார்ந்த விஷயங்களை தான் இந்த நாவலில் பதிவு பண்ணுறோம். அதில் மெயினாக காதல் வரும், சமூக உறவுகள் வரும், அந்த சோசியல் செட்டிங்கை நம்ம காட்டுறோம். அந்த 80s 90s எப்படி அந்த சமூகங்கள் பார்க்குது, அப்புறம் இந்த பக்தி மார்க்கத்தில் குலதெய்வத்துடைய மெயின் ரோல் என்ன, இந்த விஷயங்கள்லாம் இந்த நாவலில் வருது. இது இந்த காலகட்டத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் உங்கள் நாவல் மூலம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது இதில் ரிலிஜனை ஒரு நான் சயின்டிஃபிக்னு பார்க்குற ஒரு பாங்கு இருக்குது. இது எதனால் வருதுன்னா, நம்ம அரசியல் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பார்க்குறேன்னா, திராவிட இயக்கங்கள் இவங்க வளர்ந்து வரும்பொழுது 60s கடவுளை நம்பாதே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது ரிலிஜன்னாலே ஒரு சயின்ஸ் இல்லாததுன்னு ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் 2 விதமாக பிரிஞ்சிருது. ஒன்று முன்னோர்கள் முட்டாள்கள், இன்னொன்று முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. அதாவது முன்னோர்கள் சொன்ன அத்தனையும் கேட்குற மாதிரி ஒரு குரூப் இருக்குது. முன்னோர்கள் சொன்ன எல்லாமே இந்த ரிலிஜன் சார்ந்தது, அதில் ஜாதியெல்லாம் கலந்துருக்கு, ஏகப்பட்ட சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதை அப்படியே அழிக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. பெரியார் அவர்கள் என்ன பெரிய சமூக சீர்திருத்தம் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர் சொல்கிற விஷயங்களில் இந்த தெய்வீகம் முழுசு அடி வாங்கிடுது. அந்த ரிலிஜனுடைய சயின்டிஃபிக் பார்ட்டும் சேர்த்து காலியாயிடுது. இப்போ ரிலிஜனில் சயின்டிஃபிக் பார்ட் இருக்கா சார் அப்படின்னு ஒரு கேள்வி ஈஸியாக கேட்டுடுறாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு தனி மனிதன் ஏத்திஸ்ட் ஆயிடலாம், தீயிஸ்ட் ஆயிடலாம். பக்தியில் முத்துனவன் இருக்கான், லைட்டாக மாடரேட் பக்தி இருக்கிறவன் இருக்கான், ஏத்திஸ்டில் முத்துனவன் இருக்கான், சண்டை போட்டு அடம் பிடிக்கிறவன் இருக்கான், நான் ஒரு அக்னாஸ்டிக்பா, இருந்தா என்ன இல்லாட்ட எனக்கு என்னப்பா அப்படின்னு இருக்கிறோம். இந்தமாரி பல கேட்டகரியில் மனிதர்கள் இருப்பாங்க. ஆனால் இந்தமாரி பல கேட்டகரியில் சமுதாயங்கள் கிடையாது. உலகம் முழுக்க சமுதாயங்கள், எல்லா சமுதாயங்களுமே ஏதோ ஒரு மதம் வழிபாடை தொங்கிக் கொண்டே கடந்த 10,000 வருஷம் இருக்கு. மத வழிபாடு, ஒரு கடவுள் வழிபாடு, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு முழு சமுதாயம் இல்லை. அப்போ ஏத்திஸ்ட் சமுதாயம் இயற்கையாக எங்கேயுமே உருவாகலை. அப்படி ஒரு சமுதாயத்தை நீங்கள் எப்படி உருவாக்க முடியும்? அப்போ தீயிசம் சமுதாயத்தோட ஒரு முக்கியமான இயல்பாக நம்ம பார்க்குறோம். அதான் இபிக்யூட்டஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அது இல்லாமல் நீங்கள் உருவாக்க முடியாது. அப்போ நீங்கள் அந்த நோக்கி ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் அந்த இதை அழிக்க முயற்சி பண்ணும்பொழுது அதனுடைய எதிர்வினைகள் வந்துடும்.
அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ரிலீஜனோட சயின்டிஃபிக் பார்ட்டை எப்படி கொண்டு வர்றது? இதில் சில சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ ரீஃபார்ம் பண்ணணும். ஆனால் ரீஃபார்ம் யார் பண்ணுவா? இதுக்கு நடுவில் ஒரு ஆள் தேவைப்படுது. முன்னோர்கள் முட்டாள்கள்னு சொல்கிறவன் ரீஃபார்ம் பண்ண முடியாது. அவன் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க டோட்டலாக. முன்னோர்கள் தான் அறிவாளி, அவன் சொல்கிறத முழுசாக ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறவங்க ரீஃபார்முக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ 2 கேட்டகரியும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி இந்த பக்கம் இருக்குது. அதனால தான் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு ஆர்கனைசேஷன் ஆஃப் மாடர்ன் ஹிந்துன்னு ஒரு கான்செப்ட் யோசி, சயின்டிஃபிக் ஹிந்துவிசம். அதில் இருக்க சயின்டிஃபிக் விஷயத்தை மட்டும் சொல்ல வேண்டியது நம்ம கடமையாக. அதை ஃபாலோ பண்ணுறாங்க, பண்ணிட்டோம், பண்ணாதவங்க பண்ணிட்டோம். அது அவங்க லைஃப் ஸ்டைலில் எப்படி பண்ண போகுது? அப்போ சமுதாயத்துக்குள்ளே ஒரு சின்னவாத விஷயத்தை பண்ணுவோம். அதில் முதல் படி தான் இந்த குலதெய்வ வழிபாடு வேணுமா? ஏதோ ட்ரைபல் கல்ச்சரா? இல்லையா? இது ஒரு ட்ரைபல் கல்ச்சரு. அந்த காலத்தில் மரத்தை கும்பிட்டாம்பா, கல்லை கும்பிட்டாம்பா, பாம்பை கும்பிட்டான், இன்னும் கும்பிடணும், நம்ம மாடர்ன் சுவாமிஜியை கும்பிடலாமே அப்படின்னு இல்லை. அப்படிங்கிற சயின்ஸானா இல்லை. குலதெய்வம் ஒரு இன்டெகிரல் பார்ட் ஆஃப் டிவினிட்டி. பக்தியில் அது ரொம்ப உங்களுக்கான ஒரு கடவுள். உங்கள் கடவுள் எனக்கு கடவுள் ஆகவே முடியாது. குலதெய்வத்தில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணவும் முடியாது. குலதெய்வத்தை கன்வெர்ட் பண்ண முடியாது. யாரை வேணாலும் கன்வெர்ட் பண்ணிடலாம். என்ன அவர் பாட்டுக்கு அவர் பிடிச்சது சாப்பிட்டாங்க, ஜாலியாக இருக்கார். களி சாப்பிட்ற குலதெய்வம் இருக்குது, கறி சாப்பிட்ற குலதெய்வம் இருக்குது, வெறும் பச்சரிசி சாப்பிட்ற குலதெய்வம் இருக்குது. அதுதான் அந்தந்த அமைப்பில் வருது. ஸோ அந்த பக்தியில் இருக்கிற ஒரு சயின்டிஃபிக் பார்ட்டை ஒரு நாவல் வழியாக எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது புரிந்ததால் மகிழ்ச்சி, புரியாவிட்டால் தொடர்ந்து எழுதுவோம், தொடர்ந்து விவாதிப்போம். புள்ளியோடைய மாடர்ன் நம்ம இந்துசத்தோடைய ஒரு தொடக்க புள்ளின்னு நீங்கள் வச்சுக்கலாம். பிடிமன் நாவல் எங்கே ரிலீஸ் ஆகுது, எப்படி ரிலீஸ் பண்ணுறீங்க? ஒரு முதல் நாவலாக, பெரிய நாவல், முதல் நாவல். நான் நிறைய கதைகள், சிறுகதைகள் எழுதியிருக்கேன், கவிதை எழுதியிருக்கேன். நாவல் எழுதும்போது எனக்குமே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இது எவ்வளோ தூரம் மக்களை என்ன படிக்க வைக்க முடியும், ஈர்க்க முடியும்னு. ஏன்னா நம்ம சர்வீஸில், கவர்மெண்ட் சர்வீஸில், ஐஆர்எஸில் இருக்கோம். நம்மளை எழுத்தாளராகவே ஒத்துக்கிறது கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இப்பயுமே இப்போ சார் நீங்கள் எழுதுனீங்களா, இல்லை ஏஐ வச்சு எழுதுனீங்களா, ஆளை வச்சு எழுதுனீங்களா? இந்த திருவிளையாடல் படத்தில் தர்மிகிட்ட கேட்குற மாதிரி, நீ தான் எழுதினாயா இல்லை மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்தார்கள் கொண்டு வந்தாங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. இருந்தாலும் நம்மளை எழுத்து இல்லை, எப்படி மீடியாவில் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோமோ, எழுத்துலேயும் தொடர்ந்து எழுதணுங்கிற ஆர்வம், அதை அங்கீகரித்து நாஞ்சில் நாராயணன் சார் ஒரு அணிந்தரை கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவ். அவர் ஒரு மாபெரும் எழுத்தாளர், பெரிய சிந்தனையாளர், இந்த தெய்வீகத்திலையும் ட்ராவல் பண்ணுறவர். அவர் அதை ரெகனைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், அட்லீஸ்ட் மினிமம் பாஸ் மார்க் 35 தாண்டிட்டோம் அப்படின்னு. அப்புறம் ஆகா பெருமாள் சார், அவரும் ஒரு பெரிய வழக்காற்றில் பெரிய இது. தத்துவங்களில் இவ்வளவு வித்தியாசமான எண்ண ஓட்டங்கள் இருக்குங்கிறத நான் அந்த புத்தகம் எழுதி இந்த எழுத்தாளரோட பேசும்போது எனக்கே புரிஞ்சது. அதை முன்னோட்டே பேசுவோம். அவர் அணிந்துரை கொடுத்துருக்காரு. மதிப்புக்குரிய மாண்புமே நீதியரசர் சுரேஷ்குமார் ஜே அவர்கள், சென்னை ஹைகோர்ட்டு, அவங்க புத்தகத்தை வெளியிடுறாங்க. நம்ம சினிமாவில் இயக்குனர் இமயம் அண்ணன் பாலா அவர் இருக்கார். இந்த எங்களுடைய ராமநாடு கரிசல்மண் கதைகளில் கதாநாயகன் நான் சொல்கிறது வேலராமமூர்த்தி. இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்காரு, மிலிட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் இந்தியா முழுக்க ட்ராவல், என்னை மாரி அவருக்கு ஒரு சின்ன அந்த வாய்ப்பு இருந்திருக்கு. எத்தனையோ கலாச்சாரங்கள், எத்தனையோ இனங்கள், எத்தனையோ மொழிகளில் பார்த்தாலும் அவர் சொல்லுவார், நான் ராமநாடை சார்ந்து கதை எழுத மாட்டேன், ராமநாடை தாண்டி கதை எழுத மாட்டேன். அந்த முகபாவனைகள், அந்த உணர்வுகள், அதைத்தான் நான் எழுதுவேன். அதில் ஒரு சின்ன பகுதியத்தை நான் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் அவர் அண்ணன் வராரு, பவா செல்லத்துறை, கதை நல்ல கதை எழுதாட்டாலும் கூட அந்த கதையில் அழகாக சொல்லக்கூடிய திறமை இருக்குது. அந்த நம்பிக்கையில் அவரை கூப்பிட்டுருக்கேன். நம்ம கதையில் எங்கேயாவது கொஞ்சம் சரிவு இருந்தாலும் அதை செறிவாக்கிடுவார். அவரை இன்வைட் பண்ண அவர் வர்றாரு. ஸோ இந்தமாரி அப்புறம் எங்கள் சர்வீஸ் மக்கள், ஐஏஎஸ் மக்கள், நம்ம நண்பர்கள், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சைவ சித்தாந்தத்தில் டிபார்ட்மெண்ட்டில் நானும் ஒரு சைவ சித்தாந்த ஸ்டூடெண்ட்டுங்கனால நம்மளோட ஃபிலாசபியாக தானே, தமிழருடைய ஃபிலாசபியாக தான் இந்து மதத்தோட முக்கியமான ஃபிலாசபியில் ஒன்று. அந்த ஹெச்ஓடி அவர் சரவணன் சார், அதில் அவர் இதை அவங்க ஃபங்க்ஷனோட சேர்ந்து வைக்கிறாங்க. விசி இன்சார்ஜ் ஆம்ஸ்ட்ராங் சார், அவருமே இந்த நாவல்லாம் கேட்டோன்னா அவரும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி நம்ம சேர்ந்து பண்ணுவோன்னாரு. அதனால இவங்களோட ஆதரவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஹாலில் சண்டே ஜனவரி 4th அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5:15 நம்ம எல்லாத்தையும் நம்ம சின்ன ஸ்நாக்ஸோட ஆரம்பிக்கிறோம். தெய்வீகம், ஃபிலாசபி, அதில் ஏதாவது கிடச்சி எக்ஸ்ட்ராவாக அவன் இன்னும் கொஞ்சம் அவங்க வாழ்க்கையை இன்னும் மெருகேற்றுறாங்கன்னா அதுதான் ஒரு எழுத்தாளனுக்காக கிடைக்கிற கௌரவம். இதை படிச்சுட்டு சார் நாங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் சரிப்படுத்திட்டோம், துருந்து போய் கிடந்த கோயிலை சரிப்படுத்திட்டோம், அதுக்குள்ளே ஒரு அட்டாச்மெண்ட்டை கூட்டிட்டோம், அதனால் எங்கள் ஃபேமிலியில் ஒரு சில பாசிட்டிவ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இந்த அந்த அந்த இது இன்னொரு 1000-2000 வருஷம் போகணும். அதாவது அமெரிக்காவில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் பூர்வீகம் என்னங்கிறதுக்கு நீங்கள் வெப்சைட்டில் போனால் தெரியும். நீங்கள் உங்கள் டிஎன்ஏ கொடுத்தீங்கன்னா அவன் பூர்வீகம் எத்தியோப்பியா பக்கத்தில் இருக்குன்னு எழுதி கொடுப்பான். இதுக்கு ஒரு பல டாலரில் மணி இருக்குது. நீங்கள் குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஏன் பூர்வீகத்தை பற்றி கவலை, உங்கள் பூர்வீகம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு, உங்கள் குழந்தைங்களோட குழந்தைங்க ஒரு 10 ஜென்ரேஷனுக்கு அப்புறமும் அவன் நேராக வரணும் பெருநாளில் இறங்கி இவர் தான் குலதெய்வம், எங்களுக்கு இங்கே ரூட் இங்கே தான், இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துடும். அந்த மண்ணை மிஸ் பண்ண மாட்டான். அந்த மண்ணை அவன் மிஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவன் ரூட்டை மிஸ் பண்ண மாட்டான். இது ரெண்டையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா அவன் நாட்டை வேற ஒருத்தன் பிடிக்க முடியாது, அவன் இன்னொருத்தனுக்கு எப்பயும் அடிமையாக இருக்க மாட்டான் அப்படிங்கிறதான் அந்த நம்பிக்கை. எஸ்எல்ஜியோட அனைத்து அன்பு நேயர்களையும்
எங்கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறவங்க, அவங்களோட எல்லா கமெண்ட்டுக்குனால சில நேரத்தில் பதில் சொல்ல முடியலன்னா 2, 3 வேலை பார்க்குறோம். அரசியல் வேலை பார்க்குறோம், லா வேலை பார்க்குறோம். இருந்தாலும் இது என்னுடைய தனிப்பட்ட அன்பான அழைப்பா எடுத்துக்கிட்டு, யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, சென்னையில இருக்கிறவங்க குறிப்பாக, அன்னைக்கு ஈவினிங் ஒரு 2 மணி நேரத்த எங்களோட பங்கிடுறதுக்கு நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். அது சம்மந்தமான விஷயங்கள கூட நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வர்றோம் அப்படின்னு நீங்க போட்டா, அத நாங்க நோட் பண்ணிட்டு எங்க டீமும் கோஆர்டினேட் பண்ணுவோம் அத. ஸோ உங்கள் வரவை நான் அன்புடன் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். நாங்களும் அதோட பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.